காலையில் இருவரும் ஜோடியாக கோவிலுக்கு கிளம்ப, இப்போது நித்யா மட்டும் தனியாக ஆட்டோவில் வந்து இறங்கியதை பார்த்த குறிஞ்சி அம்மாள் நித்யா வீட்டிற்குள் நுழையவும், நித்திமா, என்னடா தனியா வர? கார்த்தி எங்க? 2 பேரும் ஒன்னா தானே கோவிலுக்கு போனீங்க? அப்படியே எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வருவீங்கன்னு பார்த்தா நீ வீட்டுக்கு வர? உன்னை தனியா ஆட்டோல அனுப்பிட்டு அவன் எங்க போனா என்று கேட்டார். மாமாக்கு ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலையாம் பாட்டி. காலையில போகும்போதே கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லித்தான் கூட்டு போனாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்களுக்கு போன் வரவும் என்ன வீட்டுக்கு போக சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படி என்னதான் அவசரமோ? முக்கியமான வேலையா இருந்தா போயிட்டு வந்து உன்னை வெளியே கூட்டு போயிருக்கலாம்ல. அவசரம்னு உன்னை தனியா வீட்டுக்கு அனுப்பியிருக்கான். கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா பாரு. வழியில எந்த பிரச்சனையும் இல்லாம தானடா வந்த. கோவில் வாசலிலேயே ஆட்டோ ஏறி வீட்டுக்கு வந்தாலும் எந்த வழியாக வீட்டுக்கு போகிறோம் என்பது கூட அவளுக்கு தெரியவில்லை. பாட்டியும் அன்னையும் வழக்கமாக போகும் கோவில் இல்லாமல் கார்த்திக் வேறு கோவிலுக்கு கூட்டி வந்து சென்றதால் அந்த வழி அவளுக்கு புதிதாக இருக்கவும் பயத்தோடு பதட்டத்தோடும் தான் வீட்டிற்கு வந்தாள். ஆனால் அதையெல்லாம் குறிஞ்சி அம்மாளிடம் சொல்லாமல், ஒன்னும் பிரச்சனை இல்ல பாட்டி, கையில காசு இருக்கு, கோயில்ல ஆட்டோ ஏறி வீட்டுல வந்து இறங்கிட்டேன், அப்புறம் என்ன பிரச்சனை இருக்க போகுது என்று பதில் கூறினாள். அந்த நேரம் பார்த்து ஞான செல்வம் அங்கு வரவும், நித்தி கூட கோயிலுக்கு போன கார்த்தி அவளை தனியா வீட்டுக்கு அனுப்பிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டானாமே, அப்படி அங்க என்ன முக்கிய வேலை செல்வம் என்று குறிஞ்சி அம்மாள் கேட்கவும், தெரியலையே அம்மா, அவன் எதுவும் என்கிட்ட சொல்லலையே, சொல்லியிருந்தா நானே போயிருப்பனே என்று சொல்லியபடியே கார்த்திக்கிடம் பேச அலைபேசியில் அவனை அழைத்தார். ஆனால் தொடர்ந்து மணி அடித்ததும் அவன் அந்த அழைப்பை ஏற்காததால் சைலண்ட்ல போட்டு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், நான் வேணா போய் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி அவர் கிளம்ப பார்க்க, இல்ல செல்வம், நீ போ வேணாம், சம்மந்தி வீட்டுக்காரங்க ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உன்னோட மாமனாரு தையா தாக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல அவங்க ஊருக்கு கிளம்பும் போது நீங்க 2 பேரும் வீட்டுல இல்லைன்னா எங்க உறவே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அப்படி இப்படின்னு பேசிட்டு கிளம்புவாரு. பிள்ளைங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க எதுக்கு மனசு கஷ்டமா போனோம், அதனால நீ இங்கே இரு என்று குறிஞ்சி அம்மாள் சொல்லவும் அவரும் சரி என்று ஒத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றார். அவர்கள் பேச்சை கேட்டபடி நித்யா அங்கேயே நின்று கொண்டிருக்க, அவள் பிரச்சனை இல்லை என்று சொன்னாலும் இங்கு வந்ததிலிருந்து அவள் எங்கும் தனியாக வெளியில் சென்றதில்லை என்பது அவருக்கு தெரியும் தானே. அவளது முகம் வேறு தெளிவில்லாமல் இருக்கவே அவள் அருகில் சென்று, வேலையெல்லாம் அம்மா பாத்துப்பாங்க, நீ போய் உன்னோட ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுடா என்று அவள் கொண்டு வந்த விபூதி பிரசாதத்தை நெற்றியில் இட்டுக்கொண்டே கூற, அவளும் சரி என்று கிளம்பினாள். பாட்டி சொன்னதுக்காக சிறிது நேரம் ஓய்வெடுத்தவள் பின் தன் அன்னைக்கு வேலையில் உதவி செய்தபடி இருந்தாலும் ஒரு பக்கம் காலையில் நடந்தது அவளது ஞாபகத்தில் இருந்து கொண்டே இருந்தது. அர்ச்சனை பொருட்கள் வாங்குவதற்கும் விளக்கு வேற்றுவதற்குமே சரியாக செய்யவில்லை என்று கார்த்திக் மாமாவிடம் திட்டு வாங்கியவள் இன்னும் வேறு எதற்கெல்லாம் திட்டு வாங்க வேண்டியிருக்குமோ என்று கவலையுடனே வேலை செய்து கொண்டிருந்தாள். மதியம் வந்த விருந்தினர்கள் எல்லாம் சாப்பிட்டு விட்டு கிளம்ப ஆயத்தமாக இன்னும் கார்த்திக் வரவில்லை. அனைவரும் விமானத்தில் தான் செல்ல வேண்டும் என்பதால் நேரத்தோடு செல்ல வேண்டும். கார்த்திக்கின் அன்னை வழி உறவினர்கள் என்பதால் அவன் அன்னையும் உயிரோடு இல்லாத பட்சத்தில் கார்த்திக் தானே இப்போது 2 குடும்பத்தையும் இணைத்திருக்கும் பாலம். அதனால் அவன் வருவதற்காக காத்திருந்தனர். காலையிலிருந்து 2-3 முறை அழைத்தும் அவன் அலைபேசியை எடுக்கவில்லை. இருந்தும் மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பார்ப்போம் எனக்கு நினைத்த குறிஞ்சி அம்மாள் அவனது அலைபேசிக்கு அழைப்பு விடுக்க, இந்த முறை அவளை ஏமாற்றாமல் அவன் அந்த அழைப்பை ஏற்றிருந்தான். சொல்லுங்க பாட்டி, புதுசா கல்யாணம் ஆன மாப்பிள்ளைக்கு ஆபீஸ்ல என்னடா வேலை? திடீர்னு வந்த வேலை பாட்டி, கொஞ்சம் கேர்லெஸ்ஸா வேலை பார்த்து சொதப்பி வச்சிருக்காங்க. அதை சரி செய்யலன்னா பெரிய லாஸ் வந்துடும் பாட்டி, அதான் நானே இங்க ஆபீஸ்க்கு வர வேண்டியதா போச்சு. சரி, முக்கியமான வேலைன்னா எதுக்குடா நித்யாவை கோயிலுக்கு கூட்டு போன? இல்ல, அவகிட்ட வெளியே போலான்னு சொல்லியிருந்தேன், திடீர்னு வேலை வரவும் சரி கோயிலுக்காவது கூட்டு போலான்னு தான். ஏன் பாட்டி, என்னாச்சு? அவளை வீட்டுக்கு தனியா அனுப்பிச்சிருக்க. அவளுக்கு இந்த ஊரு புதுசு இல்லையா, அதுவும் அவ தனியா இங்க வெளியே போனதே இல்லை. நான் தான் அவளை கோயிலுக்கோ இல்ல ஏதாவது விசேஷத்துக்கோ கூட்டு போவேன். அப்படி இருக்க அவளை தனியா அனுப்பிச்சு வச்சிருக்க. வீட்டுக்கு வர தெரியாம வழி மாறி போயிருந்தானா என்ன செய்யறது கார்த்தி? உன்னால அழைச்சிட்டு போக முடியலன்னா ஒரு கால் டாக்ஸி பிடிச்சு அவளை அனுப்பிச்சு வச்சிருக்கலாம்ல. உண்மையிலே அதுக்கெல்லாம் நேரம் இல்ல பாட்டி, அவளுக்கு தனியா போய் பழக்கம் இல்லைன்னு எனக்கு தெரியாது. இப்போ நித்தி வீட்டுக்கு சேஃபா வந்துட்டா தானே? அதெல்லாம் பத்திரமா வந்துட்டா, இருந்தாலும் முன்ன போல அவளை கண்டுக்காம இருக்காத. இப்போ அவ உன் பொண்டாட்டி ஞாபகத்துல வச்சுக்க. இனி அதெல்லாம் கவனமா இருப்பான் பாட்டி. சரி, உன்னோட தாத்தா மாமா குடும்பம் சித்தி குடும்பம் எல்லாரும் ஊருக்கு போக ரெடியா இருக்காங்க. உனக்காக தான் காத்திருக்காங்க. சீக்கிரம் வீட்டுக்கு வாடா. ஐயோ, வேலையில சுத்தமா அதை மறந்துட்டேன் பாட்டி.
இதோ கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுறேன், அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் சொல்லிக்கிறேன், நீ பதட்டப்படாம பொறுமையா வா என்றவள் அலைபேசியை வைத்தாள். சொன்ன நேரத்திற்கு வர முடியாமல் கார்த்திக் கொஞ்சம் தாமதமாக வரவும் விருந்தினர்கள் கிளம்ப தயாராக இருக்க அவன் வந்ததும் சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்பினர். அவனே அவர்களோடு விமான நிலையத்திற்கு செல்வதாக சொல்ல, இன்னும் அவன் மதிய உணவு உட்கொள்ளாமல் சோர்வாக தெரிந்ததால், கார்த்திக் நீ முதல்ல சாப்பிடு, நான் இவங்களை ஏர்போர்ட்டுக்கு கூட்டு போறேன் என்று ஞானசெல்வம் கூறிவிட்டு அவர்களோடு புறப்பட்டு சென்றார். அவர்கள் சென்றதும் வஞ்சி, காலையிலிருந்து உனக்கு நிறைய வேலை, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நித்யா கார்த்திக்கு சாப்பாடு போடுவா, நானும் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன் என்று இருவருக்கும் தனிமை கொடுக்கும் எண்ணத்தில் மகளிடம் கூறிவிட்டு குறிஞ்சி அம்மாள் தனது அறைக்கு செல்லவும், வஞ்சியோ நித்திமா 2 பேரும் சாப்பிடுங்க, நான் போய் படுக்கிறேன் என்று அவளிடம் சொல்லிவிட்டு சென்றாள். அதை கேட்டுக்கொண்டிருந்த கார்த்திக்கோ கை கழுவி விட்டு வந்தவன் உணவு மேஜையில் சாப்பிட தட்டு எடுத்து வைத்துக் கொண்டிருந்தவளிடம், நித்தி நீ இன்னுமா சாப்பிடாம இருக்க என்று கேட்டான். மதியம் கார்த்திக் சாப்பிட வீட்டுக்கு தான் வருவான், நீங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க என்று வஞ்சி சொல்லி இருந்தாள். அப்போதே அவளுக்கு பசி எடுக்க ஆரம்பித்து விட்டது. இருந்தாலும் அன்னை சொல்லவே சரி என்று தலையாட்டி கொண்டாள். அதன் பின் அவனுக்காக அவள் காத்திருக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவனோ வருவது போல தெரியவில்லை. பேசாமல் சாப்பிட்டு விடலாமா என்று கூட நினைத்தாள். ஆனால் வஞ்சி திட்டுவாளோ என்று பயந்து அமைதியாக இருந்தாள். நேரமாகி விட்டதால் அவளை சாப்பிடச் சொல்லுவாள் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் விருந்தினர்களை கவனிக்கவே அவளுக்கு சரியாக இருக்க அவளும் அவளை சாப்பிடச் சொல்ல மறந்துவிட்டாள். குறிஞ்சி அம்மாளோ விருந்தினர்கள் உடனே சேர்ந்து சாப்பிட்டதால் அவளும் பேத்தியிடம் சாப்பிடச் சொல்லவில்லை. இதில் கார்த்திக் வந்ததும் விருந்தினர்களோடு விமான நிலையம் செல்ல வேண்டும் என்று சொன்னதால் அவன் வரும் வரைக்குமா சாப்பிடாமல் இருப்பது என்று அவள் கவலை கொள்ள, இப்போது அவன் சாப்பிட வந்ததே அவளுக்கு நிம்மதியை கொடுத்தது. இருந்தாலும் அதையெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா? நீங்க வந்ததும் சாப்பிடலான்னு இருந்தேன் மாமா என்று அவள் பதில் கூற, அவளது பதிலில் அவன் சோர்வெல்லாம் நீங்க, அப்போ நீயும் உட்கார், நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் என்று அவனே அவள் கைப்பிடித்து அமர வைத்தான். அது மட்டுமல்லாமல் அவளுக்கு தானே பரிமாறியவன், நீ எனக்காக சாப்பிடாம காத்திருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நித்தி, ஆனா எவ்வளவு நேரமாச்சு பாரு, இவ்வளவு லேட்டா சாப்பிட்டா உடம்புக்கு என்னாகிறது, அதனால நான் வர லேட்டாச்சுன்னா எனக்காக காத்திருக்க வேண்டாம் சரியா என்று சொல்ல, பாவம் மாமா இன்னும் சாப்பிடாம பசியோட இருந்தாலும் நான் சாப்பிடலன்னு கவலைப்படுறாங்க, நானும் அவங்க சாப்பிட்டாங்களான்னு கவலைப்படாம என்னோட பசியையே நினைச்சிட்டு இருக்கேன் என்று மனதில் நினைத்து கவலை கொண்டாள். நம்ம கல்யாணத்தை கொண்டுதான் 1 வாரம் ஆபீஸ்க்கு போக வேணாம்னு நினைச்சேன். இல்ல மதியம் நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, ஆனா இந்த 1 வாரம் கூட என்ன ஃப்ரீயா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அதான் காலையில அவசர அவசரமா உன்னை தனியா வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் ஆபீஸ்க்கு போக வேண்டியதாச்சு. நீ வேற இப்படி தனியா வீட்டுக்கு வந்ததே இல்லைன்னு பாட்டி சொன்னாங்க, எனக்கு அது தெரியாது, சாரிடா. ஐயோ எதுக்கு மாமா சாரிலாம் சொல்றீங்க, எனக்கு தனியா வந்ததுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஆனா பாட்டி தான் கொஞ்சம் பயந்துட்டாங்க, புரியுது, ஆனாலும் உன்னை தனியா அனுப்பிச்சிருக்க கூடாது, இருந்தாலும் வந்து 1 வருஷத்துக்கு மேல ஆக போகுது, நீ இன்னும் தனியா வர பழகலன்னா எப்படி, அதுக்கெல்லாம் பழகிக்கணும் என்ன என்று அவன் சொல்லவும் அவள் சரி என்று தலையாட்டி கொண்டாள். இருவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க, நான் இன்னைக்கு நைட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வருவேன் நித்தி, ஆபீஸ்ல இன்னும் வேலை முடியல, எல்லாரும் கிளம்புறாங்கன்னு தான் பாதியிலே விட்டுட்டு வந்தேன், அதனால நான் நைட் வர வரைக்கும் சாப்பிடாம இருக்காத, சீக்கிரமா சாப்பிட்டுடு, அதுக்கு முன்ன நல்லா தூங்கி எழுஞ்சிடு, ஏன்னா இன்னைக்கு நைட் நமக்கு ரொம்ப முக்கியம் தெரியும்ல என்று சொல்லி கண்ணடித்தான். அவன் சொன்னதன் அர்த்தம் புரிந்து அவள் வெட்கப்பட அதை ரசித்தபடி அவளை பார்த்திருந்தவன் அவள் உணவை கையில் எடுத்து சாப்பிட போகும்போது அவள் கையை பிடித்து தானே அதை தன் வாயில் ஊட்டிக் கொண்டான். ஐயோ மாமா இது எச்சில் என்று அவள் சொல்லவும், புருஷன் பொண்டாட்டி நமக்குள்ள நீ இந்த எச்சல்லாம் இல்ல என்று சொல்லி அவளுக்கு தான் சாப்பிட்டு கொண்டிருந்த சாதத்தை எடுத்து ஊட்டி விட்டவன், எனக்கு ஆபீஸ் போ மனசே இல்ல நித்தி, ஏண்டா இப்ப வீட்டுக்கு வந்தோன்னு இருக்கு, பேசாம ஏதாவது செஞ்சுக்கங்கடான்னு சொல்லி போன் பண்ணிட்டு இங்கே இருந்துடட்டுமான்னு இருக்கு என்று அவன் கிறக்கத்தோடு கூறினான். முக்கியமான வேலைன்னு சொன்னீங்களே மாமா என்று அவள் கேட்க, அதான் பார்க்க வேண்டியிருக்கு, இல்ல அப்படியே உன்னோட வெளியே ஜாலியா எங்கேயாச்சும் சுத்திட்டு நைட் அப்படியே என்று ஏதோ சொல்ல வர, மாமா சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க, பேசாம சாப்பிடுங்க மாமா என்று வெட்கத்தோடு கூறினாள். அப்பா இத்தனை நாள்ல இன்னைக்கு தான் பெருசா ஒரு டயலாக் பேசியிருக்க என்றவன் சாப்பிட்டு முடிந்ததும், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர பாக்குறேன் நித்தி, வீட்டுல பாட்டியும் அத்தையும் எழுந்ததும் நான் டைம் ஆச்சுன்னு கிளம்பிட்டேன்னு சொல்லிடு என்றவன்
அப்புறம் நைட் ரெடியா இரு என்று அவள் காதில் ரகசியமாக சொல்லி அவள் கன்னத்தில் முத்தமிட்டு விடை பெற்று சென்றான். அவன் கொஞ்சம் கோபமாக பேசியதில் கவலை கொண்ட மனம் இப்போதைய அவனது பேச்சில் அப்படியே மகிழ்ச்சிக்கு தாவ, அவள் முகமோ இரவு வரை வெட்கத்தின் சாயத்தை பூசிக்கொண்டிருந்தது. இரவானதும் அவன் சொன்னதை ஞாபகத்தில் வைத்திருந்தவள் குளித்துவிட்டு வந்து நல்ல புடவையாக எடுத்து அணிந்தவள், தலையை பின்னி வஞ்சி வாங்கி வைத்திருந்த பூவை முன்பே அறையில் எடுத்து வைத்திருந்தவள், அதை தலையில் வைத்துக்கொண்டு எப்போதும் முகப்பூச்சை தவிர மற்ற அலங்காரங்களை முகத்திற்கு செய்து கொள்ள மாட்டாள் என்பதால் அதை மட்டும் பூசி நெற்றியில் பொட்டு வைத்தவளுக்கு நேற்று இரவு அவனோடு தலையறையில் இருக்கப் போவதை குறித்து ஏற்பட்ட தயக்கம் இன்று இல்லை. அனைத்தும் முடிந்ததா என்று தன்னை கண்ணாடியில் ஒருமுறை பார்த்து கொண்டவளுக்கோ அப்பொழுதுதான் பழனியில் நடைபெற்ற இவர்களின் திருமணத்திற்கு வந்த அவளின் தோழிகள் பரிசாக கொடுத்திருந்த வாசனை திரவியமும் ஃபர்ஸ்ட் நைட்ல மறக்காம இதை அடிச்சுக்கொடி என்று கேலி செய்ததும் ஞாபகத்திற்கு வரவும், நேற்று அவர்கள் அலங்காரம் செய்யும் போதே இதுபோல் வாசனை திரவியத்தை தனக்கு அடித்து விட்டதை நினைவில் கொண்டவள் இப்போது தோழிகள் கொடுத்ததை எடுத்து உடல் முழுதும் அடித்துக் கொள்ள நினைத்தாள். பின் சாப்பிட்டு வந்து அடித்துக் கொள்ளலாம் என்று அதை மேசை மீது வைத்தவளுக்கு நேற்று இரவு இதுபோல் வாசனைகள் தனக்கு ஒத்துக்கொள்ளாது என்று கணவன் சொன்னது துளி கூட ஞாபகத்திற்கு வரவே இல்லை. அதை சுத்தமாக மறந்தவளாக கீழே சாப்பிடச் சென்றாள். முன்பே குறிஞ்சி அம்மாளும் ஞான செல்வமும் சாப்பிட்டுக் கொண்டிருக்க வஞ்சி அவர்களுக்கு பரிமாறிக் கொண்டிருந்தவள் மகளின் வரவையும் அவளது அலங்காரத்தையும் பார்த்தவள், நித்தி, கார்த்திக் வந்து உன்னை எங்கேயாச்சும் வெளியே கூட்டு போறதா சொன்னானா என்று கேட்டாள். அதற்கு அவள் பதில் சொல்ல முடியாமல் திரு திருவென விழிக்க, வஞ்சி, புதுசா கல்யாணம் ஆனவங்க கிட்ட கேட்கிற கேள்வியா இது? வெளியே போனாதான் தலை சீவி பூ வச்சுக்கணுமா? இது கூட தெரியாம என்று குறிஞ்சி அம்மாள் சொல்லவும் அப்போதுதான் புரிந்தவளாக வஞ்சி தலையில் அடித்துக் கொள்ள ஞான செல்வம் குனிந்தபடி சிரித்துக் கொண்டார். ஐயோ, சாப்பிட்டு போய் இதெல்லாம் செஞ்சிருக்கலாமே என்று வெட்கத்தோடு அவள் நின்றிருக்க, என்ன நித்தி அங்கே நிக்கிற, வா வந்து சாப்பிடு என்று குறிஞ்சி அம்மாள் அவளை தன்னருகே அமர்த்தி கொண்டாள். யாரது முகத்தையும் பார்க்க தயக்கம் கொண்டு குனிந்தபடியே அவள் சாப்பிட்டு எழவும் அதே நேரம் கார்த்திக்கும் விரைவிலேயே வேலை முடித்து வீடு திரும்பியிருந்தான். அதிகப்படியான சோர்வுடன் வந்திருந்தவனுக்கு மனைவியின் வசீகர தோற்றத்தை பார்த்ததும் சோர்வெல்லாம் நீங்கவும் அவளை ரசனையோடு பார்த்தபடியே அவர்கள் அருகில் வந்தான். கார்த்திக், ரொம்ப டயர்டா தெரியுற, ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சாப்பிடுப்பா என்று ஞான செல்வம் சொல்லவும் தோப்பா என்று சொல்லியபடியே அவன் அறைக்கு செல்ல நித்யா பின்னாலேயே செல்லவும் அதை பார்த்திருந்த பெரியவர்களின் மனமும் நிறைந்து போனது. குளிக்கச் சென்றவனுக்கு துண்டு எடுத்து கொடுத்தவள் அவன் குளிக்கச் சென்றதும் அவனுக்கு இரவு உடையையும் எடுத்து வைத்தாள். வேகமாக குளித்து வந்தவன் இரவு உடைக்கு மாறி சாப்பிடச் செல்ல அவள் பின்னாலேயே சென்றவளிடம், நித்தி, நீ இங்கே இரு, நான் சீக்கிரம் சாப்பிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி அவன் மட்டும் சென்றான். அதற்கு சிரித்தபடியே தலையாட்டி கொண்டவள் அவன் சென்றதும் ஞாபகமாக அந்த வாசனை திரவியத்தை தன் உடல் முழுதும் அடித்துக்கொண்டு ஒரு இன்ப பரவசத்தோடு அவனுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். ஏனோ அந்த சிறிது நேர காத்திருப்பே அவளுக்கு அதிகம் போல தோன்ற புடவையின் முந்தானையை முடிப்பு போட்டு பிரித்து என மாறி மாறி செய்தபடி கட்டிலில் அரைவாசலுக்கு முதுகை காட்டியபடி அமர்ந்திருக்க, சத்தமில்லாமல் அறைக்குள் வந்து கதவை சாத்தியவன் குனிந்து அவள் கூந்தலில் முகம் புதைக்கவும் அவள் எழுந்திருக்க அவள் மீது வீசிய அதிகப்படியான வாசனையில் அவனுக்கு குமட்டுவது போல் இருக்க, நித்தி, என்ன வாசனை இது, இவ்வளவு மட்டமா இருக்கு? முன்ன உன்கிட்ட இந்த வாசனை வரலையே, இப்பதான் அடிச்சியா? நேத்தே இந்த வாசனையெல்லாம் எனக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னேன்ல, அது கொஞ்சம் கூட ஞாபகத்துக்கு வரலையா? பெர்ஃப்யூம் அதிகமா யூஸ் பண்ணிருக்க. ஐயோ, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு, அதுவும் மட்டமான வாசனையா இருக்கு. நீ இப்படிப்பட்ட பெர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணுவியா? எவ்வளவு நல்ல மூடோட வந்தேன், ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் கெடுத்துட்ட. இத தெரியாம செஞ்சியா இல்ல வேணும்னு செஞ்சியா? இந்த ஸ்மெல்லோட உன்னோட பக்கத்துல இருந்தா தலைவலியில சாக வேண்டியதுதான் என்று சொல்லி அலுவலக அறைக்கு சென்று வேகமாக அவன் கதவை சாத்த அவளோ பிரமை பிடித்தது போல் அதிர்ச்சியில் நின்றிருந்தாள். கார்த்திகேயனின் கோபத்தில் நித்யா சில நொடிகள் அதிர்ச்சியில் நின்றவள்தான். பிறகுதான் அதிகப்படியான வாசனை கொண்ட வாசனை திரவியம் அவனுக்கு ஒத்துக்கொள்ளாது என்பதை நேற்று சொன்னானே, அதற்காகவே அந்த குறுகிய சோஃபாவில் உறங்கினானே என்பதை கவனத்தில் கொண்டு வந்தவள் அவனிடம் மன்னிப்பு கேட்கலாம் என்று முதலில் அவன் அறைக்கு செல்வதற்காக சென்றவள் பின் அவள் மேனியில் வீசும் இந்த வாசனையோடு அவன் அருகில் செல்வது சரியாக இருக்காது என்பதை யோசித்து இரவில் அணியும் நைட்டி ஒன்றை எடுத்துக்கொண்டவள் குளியலறைக்கு சென்று சாதாரணமாக ஒரு குளியலை போட்டு உடையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தவள்
நேராக சென்று அவனது அலுவலக அறை கதவை தட்டினாள். சில நிமிடங்கள் அவள் தட்டட்டும் என்று காத்திருந்தவன் போல அமைதியாக இருந்தவன் பின் வந்து கதவை திறக்கவும் நைட்டியில் நின்றிருப்பவளை பார்த்து கண்களில் வியப்பை காட்டினான். சாரி மாமா, நீங்க சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கே வரல. எனக்கு எப்போ இந்த சென்ட் அடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. நம்ம கல்யாணத்துக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த சென்ட் கிஃப்ட் பண்ணாங்க. நேத்து உங்க சொந்தக்காரங்கெல்லாம் எனக்கு அலங்காரம் பண்ணாங்கல்ல, அப்போ சென்ட் அடிச்சு விட்டாங்க. அதான் இன்னைக்கு நீங்க ரெடியா இருன்னு சொன்னதும் சென்ட் இருக்கவே அடிச்சுக்கலான்னு நினைச்சேன். கண்டிப்பா அந்த நேரம் உங்களுக்கு இந்த வாசனையெல்லாம் பிடிக்காதுன்னு நீங்க சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கே வரல. சாரி மாமா என்று அவள் பேசி முடிப்பதற்குள் கண்களில் கண்ணீர் வரவில்லை என்றாலும் அழுது கொண்டே பேசுவது போல் அவள் குரல் உணர்ச்சி வசப்பட்டிருந்தது. அதில் நெகிழ்ந்தவனாக, ஹே கூல் நித்தி என்று அவள் கைகளை பிடித்து கொண்டவன், சாரி, நானும் கொஞ்சம் கோவப்பட்டிருக்க கூடாது. ஆனா எவ்வளவு சந்தோஷத்தோட அவசர அவசரமா வேலையை முடிச்சுட்டு ஓடி வரேன் தெரியுமா? சாப்பாடு கூட வேகமா சாப்பிட்டுட்டு உன்கிட்ட வந்தா அப்படி ஒரு வாசனை. சரி, அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலான்னாலும் முடியல. இப்போதான் சாப்பிட்டு வந்ததுனால வாமிட் வந்தாலும் வரும், தலைவலிக்க ஆரம்பிச்சிரும். அந்த தலைவலியால நைட் நம்ம சந்தோஷம் கெட்டு போறது மட்டும் இல்ல, தலைவலியால சரியா தூக்கமும் வராது. அந்த தலைவலி மறுநாள் வரைக்கும் தொடர்ந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அதான் எனக்கு கோவம் வந்துடுச்சு. ஆனா என்னை பத்தி உனக்கு எல்லாமும் தெரியாது இல்லையா? உன்கிட்ட கொஞ்சம் தன்மையா பேசியிருக்கணும். ஆனா இப்படிதான் என்ன மீறி சில சமயம் கோவம் வந்துருது. முடிஞ்ச அளவுக்கு அதை மாத்திக்க முயற்சி பண்றேன், சரியா என்றவன், திரும்ப குளிச்ச போல என்று அவளை பார்த்து கேட்டான். ஆமா, நேத்தே சோஃபால ரொம்ப குறுகி படுத்துக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நைட்டும் அப்படியே தூங்கலா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு போய் குளிச்சுட்டு நைட்டு போட்டேன். என் ஸ்வீட் பொண்டாட்டி, சாரிடா, உன்கிட்ட கோவமா நடந்துகிட்டேன். இருக்கட்டும் மாமா, நானும் யோசிக்காம தப்பு செஞ்சுட்டேன்ல. சரி வாங்க, வந்து பெட்ல தூங்குங்க மாமா. தூங்கணுமா? ஏய் பொண்டாட்டி, நாம தூங்குறதுக்கா இத்தனை ஆர்ப்பாட்டம்? என்னோட நித்தி புடவையில ஒரு அழகுன்னா நைட்டில வேற மாதிரி அழகு. அதனால இனி தூக்கம் வருமா சொல்லு என்றவன் அவளை அப்படியே தூக்கி கொண்டு படுக்கை நோக்கி சென்று மெத்தையில் மென்மையாக படுக்க வைத்தவன் தன் காதலையும் தாபத்தையும் அவளிடம் காட்ட ஆரம்பிக்க, ஏனோ அதற்கு முன்பான சூழ்நிலை காரணமா என்று தெரியவில்லை, அவனது இந்த அரவணைப்பை அவள் மனம் விரும்பினாலும் அவன் காதலுக்கும் தாபத்துக்கும் அவள் ஈடு கொடுத்தாலும் அவளுக்கு அந்த நேரம் இருந்தது வெட்கமா பயமா எது என்று அவளுக்கே தெரியவில்லை. ஏனோ அந்த கூடல் நேரத்தில் அவள் கண்களை இறுக மூடியபடியே இருந்தாள். இருவரும் கூடி களைத்த பின் நித்யா கார்த்திக்கின் மார்பில் தலை வைத்து படுத்திருக்க அவளை சேர்த்து அணைத்தபடி படுத்திருந்தவன், தேங்க்ஸ் டி என் ஸ்வீட் பொண்டாட்டி என்று இன்னும் அவளை இறுக்கி அணைத்தவன், நாம ஹனிமூன் போலாமா நித்தி என்று கேட்டான். ஏனோ வெட்கத்தில் அவளுக்கு பேச்சு வராமல் என்று மட்டும் அவள் கொட்டினாள். எங்க போலாம் நீயே சொல்லு நித்தி என்று அவன் கேட்டதும், ஊட்டி போலாமா என்று கேட்டாள். ஐயோ, எத்தனை முறை பார்த்தாச்சு என்று அவன் சொன்னதும், அப்ப கொடைக்கானல் என்றதற்கு, அதுவும் தான் நிறைய முறை பார்த்தாச்சு என்று அவன் கூறினான். அப்போ ஏற்காடு என்று அவள் சொல்ல, ஐயோ நித்தி, இந்த ஊரெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போதே நிறைய முறை பார்த்தாச்சு, அதனால வேற எங்கேயாச்சும் சொல்லு என்றான். இந்த ஊர்களை அவன் அதிக முறை பார்த்திருக்கலாம். ஆனால் அவள் இன்னும் ஒரு முறை கூட இந்த ஊர்களை சுற்றி பார்த்ததில்லையே. சின்ன வயதில் எப்படியோ தெரியாது, அவளுக்கு நன்றாக விவரம் தெரிந்ததிலிருந்து தந்தை வேலைக்கு செல்வதும் வீட்டில் இருந்தால் குடித்துவிட்டு விழுந்து கிடப்பதும் என்று இருப்பார். வஞ்சிக்கு அவரோடு மல்லு கட்டுவதற்கே சரியாக இருக்கும். வஞ்சி வேலைக்கு சென்றதற்கு பிறகு இன்னுமே அவளுக்கு நேரம் கிடைக்காத காரணத்தால் நித்யாவை எங்கேயும் அவள் வெளியில் அழைத்து சென்றதில்லை. அவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் குடியிருப்பவர்களில் சீட்டு பிடிப்பது, வட்டிக்கு பணம் கொடுப்பது என்று ஒரு பெண்மணி இருப்பாள். அவள் அங்கிருப்பவர்களில் விருப்பமானவர்களிடம் மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை வாங்கி வருடத்தில் ஒரு முறை சுற்றுலா ஏற்பாடு செய்து தமிழ்நாட்டில் உள்ள கோவில்கள், சுற்றுலா தலங்களுக்கு என்று அழைத்து கொண்டு செல்வார். வஞ்சியால் கணவனை தனியாக விட்டு செல்ல முடியாது. நித்யாவை மட்டும் அனுப்பி வைக்க சொன்னாலும் வயதுக்கு வந்த பெண்ணை தனியாக அனுப்ப பயந்து மறுத்து விடுவாள். அக்கம் பக்கம் உள்ள தன் தோழிகள் சுற்றுலாவிற்கு செல்வதை பார்த்து அவளுக்கு அப்படி செல்வதற்கு மனம் விரும்பினாலும் நித்யாவிற்கு அன்னையிடம் அடம் பிடித்து பழக்கமில்லாததால் அமைதியாக தன் ஆசையை மறைத்துக் கொள்வாள். இங்கு வந்த பின்பும் கூட என்னதான் வேலையாட்கள் இருந்தாலும் வஞ்சி வீட்டு பொறுப்பு மொத்தத்தையும் ஏற்றுக்கொண்டதால் வீடே கதி என்று இருப்பாள். குறிஞ்சியம்மாளுக்கும் மூப்பின் காரணமாக இப்போதெல்லாம் வீட்டிலேயே இருப்பதால் பேத்தியை 4 இடத்திற்கு அழைத்துச் சென்று சுற்றி காட்ட வேண்டும் என்பது தோன்றவில்லை. வெறும் அருகில் உள்ள கோவிலுக்கு மட்டும்தான் அழைத்துச் செல்வாள்.
ஆண்கள் இருவருக்கும் அலுவலக வேலையே பெரிதாக இருந்ததால் நித்யாவையோ வஞ்சியையோ சுற்றுலாவிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கும் தோன்றியதில்லை. மொத்தத்தில் அவள் இருந்த ஊர் இப்போது சென்னையை தவிர அவள் சென்றது என்றால் அவர்களின் திருமணத்திற்காக பழனி முருகன் கோவிலுக்கு சென்றதுதான். அதனாலேயே தோழிகள் சுற்றுலா சென்றுவிட்டு அதை பற்றி பேசும் போதெல்லாம் அந்த இடங்களை பார்க்க வேண்டும் என்று உள்ளுக்குள் அவளுக்கு இருந்த அதிக ஆசை இப்போதும் கார்த்திக் கேட்கவும் வெளியே வரவே தன் மனதில் இருந்த ஆசையை அவனிடம் கூறினாள். ஆனால் அவள் சொன்ன இடத்தையெல்லாம் அவன் வேண்டாம் என்று சொன்னதும் அதற்கு மேல் அதில் அவளுக்கு ஆர்வம் குறைய தொடங்கிவிட்டது. அதனால் நீங்களே எங்க போலான்னு முடிவு செய்யுங்க மாமா என்று முடிவை அவனிடமே விட்டுவிட்டாள். உன்னை எங்கேயாச்சும் வெளிநாட்டுக்கு ஹனிமூன் கூட்டு போகணும் தான் எனக்கு ஆசை நித்தி என்று அவன் சொல்ல, ஆமா சென்னைக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு, இன்னும் உள்ளூரையே பார்க்கலையா, இதுல வெளிநாட்டுக்கா என்று நினைக்கத்தான் தோன்றியதை தவிர வெளிநாடா என்று வாய் பிளக்கவெல்லாம் அவளுக்கு தோன்றவில்லை. ஆனா உனக்கு பாஸ்போர்ட் இல்லைல்ல, முன்னமே நாம இதை பிளான் பண்ணியிருந்தா உனக்கு பாஸ்போர்ட் முன்னமே எடுத்துருக்கலாம். இப்போ அது உடனே முடியாது இல்லையா, அதனால நாம இந்தியாக்குள்ளேயே எங்கேயாச்சும் போவோம், எங்கன்னு நான் பாக்குறேன், நாம சீக்கிரமே போலாம் பொண்டாட்டி, இப்போ தூங்கு என்றவன் அவளை தன் கைகளுக்குள்ளேயே வைத்திருக்க அவளும் அப்படியே உறங்கி போனாள். காலையில் விரைவாக எழுந்து குளித்து பூஜை செய்த நித்யா கார்த்திக்கிற்கு காஃபி கலந்து கொண்டு அறைக்கு செல்ல அதற்குள் அவனும் தூங்கி எழுந்து பல் துலக்கிவிட்டு யாரிடமோ அலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தான். அவன் பேசி முடிக்கும் வரை காத்திருந்தவள் பேசி முடித்ததும் இந்தாங்க மாமா காஃபி என்று கொடுக்க, இன்னைக்கு ஸ்வீட் கிடையாதா பொண்டாட்டி என்று கேட்டான். அவள் முதலில் அவன் சொன்னதை புரிந்து கொள்ளாமல் விழித்தவள் நேற்றைய காலை பொழுது ஞாபகம் வந்து வெட்கப்பட, சரி ஆபீஸ் கிளம்பும் போது மறக்காம கொடுத்துடு என்றவன், அப்புறம் நித்தி நாம ஹனிமூனுக்கு கேரளாக்கு போறோம், என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் செஞ்சுட்டேன், நாளைக்கு நாம கிளம்புறோம், உனக்கு ஓகே தானே என்று கேட்க, முடிவு செய்துவிட்டு பின் தன்னிடம் சம்மதம் கேட்கிறானே என்று மனதில் ஒரு நெருடல் தோன்றினாலும் கேரளா என்று சொன்னதால் அந்த நெருடல் அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை. அவள் அறிந்து கடைசியாக அவளது தோழிகள் மூணாருக்கும் குருவாயூர் கோயிலுக்கும் சென்றுவிட்டு வந்து பெருமை பேசியதை நினைத்து பார்த்தவள் தானும் அங்கே செல்லப் போவதை நினைத்து மனம் மகிழ்ந்தவள் அவளுக்கு அதில் விருப்பம் இருப்பதை தலையசைத்து அவனுக்கு தெரிவித்தாள். முதல் முறை விமானத்தில் ஏறி அமர்ந்ததும் நித்யா அந்த எந்த உணர்வுக்கு ஆளானாள் என்று அவளுக்கே புரியவில்லை. ஆகாயத்தில் பறக்கப் போகிறோமோ என்ற ஆனந்தமா, அத்தனை உயரத்தில் பயணிக்கப் போகிறோமே என்ற பதட்டமா, எது என்று புரியவில்லை. ஆனால் இத்தனை நாள் எந்த ஊரையும் பார்த்ததில்லையே என்ற ஏக்கமெல்லாம் இந்த சிறிது நேர விமான பயணத்திலேயே தீர்ந்து விட்டதாகத்தான் அவள் உணர்ந்தாள். மொத்தத்தில் அவள் பரவச நிலையில் இருந்தாள். குழந்தைகளின் ஆசையை தீர்த்து வைப்பதற்காக வேலைக்கு செல்வதற்கு முன் தங்களின் 2 சக்கர வாகனத்தில் அமர வைத்து தெருவை ஒரு சுற்று சுற்றி விட்டு செல்வார்களே, அப்படி சென்னையில் இருந்து கொச்சின் செல்பவர்கள் மீண்டும் அடுத்த விமானம் பிடித்து சென்னைக்கு வந்து விட்டிருந்தாலே அவளுக்கு அதுவே நிறைவை கொடுத்திருக்கும். அத்தனை மகிழ்ச்சியோடும் சிறிது பயத்தோடும் கார்த்திக்கின் கையை பிடித்தபடி அந்த விமான பயணத்தை கழித்தாள். சீட் பெல்ட் போட அவன் உதவ ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்தவள் தரையிலிருந்து விமானம் ஏறுவதை கண்கொட்டாமல் பார்த்தபடி வந்தாள். அதன் பின்பும் கூட விமானம் வானத்தில் பறந்து கொண்டிருந்தாலும் அடிக்கடி ஜன்னலிலிருந்து கீழே என்ன தெரிகின்றது என்றபடியே பார்த்தபடியே வந்தாள். விமான நிலையத்தில் நுழைந்ததிலிருந்தே அவளின் குழந்தைத்தனமான செயல்களை கார்த்திக் ரசித்தபடியே வந்தவன், விமானத்திலும் அவள் செய்கைகளை ரசித்துக் கொண்டு வந்தவன் யாரும் பார்க்கிறார்களா என்று ஒரு முறை பார்த்து கொண்டு, ஹே பொண்டாட்டி என்ன கொல்றடி என்று அவள் காதில் கிசுகிசுத்தபடி அவள் கன்னத்தில் இதழ் பதித்தான். அதில் வெட்கம் கொண்டவளாக, மாமா யாராச்சும் பார்க்க போறாங்க என்று அவளும் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டாள். மீண்டும் விமானம் தரையிறங்க போகிறது என்று தெரிந்ததும் அப்படியே கண்கொட்டாமல் பார்த்தபடியே வந்தாள். விமான நிலையத்தில் இருந்து வெளியே வந்ததும் ஒரு டூரிஸ்ட் கைடு அவர்களுக்காக காத்திருந்தவன் அவர்களை தான் கொண்டு வந்த காரில் ஏற்றிக்கொண்டு ஆலப்புழா சென்றான். அங்கே படகு வீட்டில் தங்குவதற்காக முன்பதிவு செய்திருந்ததால் அதில் பயணிக்க தயாரானார்கள். இருவரும் தேனிலுவுக்காக வந்திருந்ததால் அவர்கள் மட்டும் தனித்து இருப்பதற்காக ஒரு படுக்கையறை கொண்ட படகு வீட்டை கார்த்திக் ஏற்பாடு செய்திருந்தான். இருவரும் அதில் ஏறிக்கொண்டதும் படகு புறப்பட்டது. தண்ணீரில் செல்லும் படகில் இப்படி ஒரு அழகான வீடு போல் அமைக்கப்பட்டிருந்ததை நித்யா வியப்போடு பார்த்தாள். சுற்றி வேடிக்கை பார்ப்பதற்காக அமைக்கப்பட்ட இடத்தில் நின்று தண்ணீரை சுற்றி பச்சை பசேலிருந்து இருந்த இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்தாள். இந்த படகு பயணம் முழுதும் அப்படியே வேடிக்கை பார்த்தபடி நின்றிருப்பதே ஒரு சுகம் போல அவளுக்கு தோன்ற
அவர்கள் வந்தது தேனிலவுக்காக அல்லவா? அதனால் அவளை பின்னால் இருந்து வந்து அணைத்த கார்த்திக், நித்தி, இன்னைக்கு முழுசும் இல்லாம நைட்டும் நாம இந்த படகுல தான் இருக்க போறோம். பிளைட்ல இருந்து அப்படியே வந்துட்டோம். வா, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வந்து பார்க்கலாம் என்று அவளை அழைத்து கொண்டு அறைக்கு சென்றான். அவர்களுக்கு காலை உணவாக கேரளா வகை உணவுகள் கொடுக்கப்பட இருவரும் ரசித்து உண்டார்கள். சாப்பிட்டு முடித்ததும் சிறு குழந்தை போல் மீண்டும் அவள் வெளியே சென்று வேடிக்கை பார்க்க ஆவல் கொள்ள, அவளை இழுத்து தன்மேல் போட்டு கொண்டவனின் கைகளும் உதடும் அவள் மேனியில் ஊர்வலம் வர, மாமா என்ன செய்றீங்க, அதுவும் இங்க வச்சு என்று அவள் சிடுங்கினாள். ஏய், நாம வந்திருக்கிறது ஹனிமூனுக்கு பொண்டாட்டி. அப்புறம் இங்க இப்படி நடந்துக்காம வேற எப்படி நடந்துக்குவாங்களா? ஐயோ, இங்க ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. நாம எப்படி ரூம்ல இருக்கிறதுக்கு தப்பா நினைச்சாங்கன்னா? அதெல்லாம் அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. போட் ஓட்டுறதும் நாம தேவைன்னு கூப்பிட்டா வர்றதும் தான் அவங்க வேலையே. நம்மள தேவையில்லாம டிஸ்டர்ப் செய்ய மாட்டாங்க. நமக்கு பிரைவசி வேணும் தான் இந்த ஹவுஸ் போட்டே புக் பண்ணிருக்கேன். இதுக்கு தேவையான பணம் கட்டியிருக்கோம். அதனால நாம எதுக்கும் பயப்பட தேவையில்லை என்றவன் அதற்கு மேல் அவளை பேச விடவில்லை. ஒருபுறம் கணவனின் கையணைப்பில் இருப்பது சுகமாக இருந்தாலும் இப்படி படகு வீட்டில் வந்து இயற்கையை ரசிக்காமல் இருப்பதும் அவளுக்கு மனதில் சிறிதளவு சுணக்கத்தை ஏற்படுத்தியது. மதியம் குளித்துவிட்டு இருவரும் வந்ததும் அவர்களுக்கு மீனுடன் சேர்ந்த மதிய உணவு கொடுக்கப்பட்டதும் சாப்பிட்டனர். பின் கார்த்திக்குமே நித்யாவுடன் சேர்ந்து அவளை தன் கையணைப்பில் இருத்தியபடியே இருவரும் இயற்கையை ரசிக்க அந்த தருணம் கூட நித்யாவிற்கு அழகாக தெரிந்தது. பின் இரவானதும் படகு நிறுத்தப்பட்டிருக்க அது வளர்பிறை காலம் என்பதால் வானில் ஊர்வலம் போகும் நிலாவின் பிம்பம் தண்ணீரிலும் உலா வந்து கொண்டிருக்க, உடன் இவர்கள் படகில் இருந்த விளக்குகளின் ஒளியும் சேர்ந்து தண்ணீருக்கு பிரகாசத்தை கொடுத்திருந்தது. பகலை விட இந்த நேரம் அவளுக்கு இன்னும் மகிழ்ச்சியை கொடுத்தது. இப்போது இருவரும் எதிரெதிரே அமர்ந்திருக்க, நித்தி, இந்த ஹவுஸ் போட்ல இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா என்று கார்த்திக் கேட்டான். அதற்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, 4 நாளும் இந்த ஹவுஸ் போட்ல இருக்க போறோம் என்று அவள் பதில் கேள்வி கேட்டாள். 4 நாளும் இந்த ஹவுஸ் போட்ல இருந்தா உனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நைட் முடிஞ்சதும் காலையில கொண்டு போய் நம்மள விட்டுருவாங்க. அப்புறம் அங்கிருந்து நாம மூணார் போறோம். அப்படியா மாமா? மூணார் கூட ரொம்ப அழகா இருக்கும்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க என்று அந்த ஊரை பார்க்க போகும் உற்சாகத்தில் கூற, அதை ரசித்து பார்த்தபடி இருந்தவனுக்கு, நீ எந்த ஊரெல்லாம் பார்த்திருக்க நித்தி என்று அப்போதுதான் அந்த கேள்வியை கேட்க தோன்றியது. அவளுமே மகிழ்ச்சியான நிலையில் இருக்கவே, நாங்க இருந்த ஊரு அப்புறம் சென்னையை தவிர எங்கேயும் போனதில்ல மாமா. நம்ம கல்யாணத்துக்கு பழனிக்கு போனோமே, அதான் நான் புதுசா பார்த்த ஊரு என்று நிஜத்தை அப்படியே கூறினாள். அது அவனது மனதை ஏதோ செய்ய, ஊர்ல தான் மாமாக்கு உடம்பு சரியில்லை, அத்தைக்கு வேலைக்கு போகணும்னு எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கவே இல்லை. இங்க வந்தப்புறமாவது உங்களை வெளியூருக்கெல்லாம் அழிச்சிட்டு போயிருந்திருக்கணும். ஆனா எப்பவும் வேலையில பிஸின்னு இருந்துட்டேன். பாட்டி அப்பாவுக்காவது இதெல்லாம் தோண வேணாம். நான் ரொம்பவே உங்க விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருந்திருக்கேன் நித்தி என்று வருத்தப்பட்டான். அதான் இப்போ கேரளா வந்திருக்கோமே மாமா. அப்புறம் என்ன, நீங்க வருத்தம்லாம் படாதீங்க மாமா. அத்தைக்கும் இப்படி வெளியூருக்கெல்லாம் போகணும்னு ஆசை இருக்கும்ல. ஆனா அவங்களையுமே வீட்டை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி விட்டாச்சு. எனக்கு இப்ப நினைச்சா கில்ட்டியா இருக்கு. நாம எங்க ஹனிமூன் போலான்னு கேட்டப்போ, ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடுன்னு நிறைய இடம் சொன்னல, எதுவுமே நீ பார்த்ததில்ல. அதை புரிஞ்சுக்காம நான் பார்த்துட்டேன்னு சொல்லி அந்த இடம்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். இப்ப யோசிச்சா கஷ்டமா இருக்கு நித்தி என்று அவன் இன்னுமே புலம்ப, எழுந்து அவன் அருகில் அமர்ந்தவள், எப்படியோ ஏதாவது ஒரு ஊருக்கு தானே மாமா ஹனிமூனுக்கு போக முடியும். கேரளாவும் நான் பார்க்காத ஊர் தானே. நீங்களும் கேரளாக்கு வந்ததில்ல. அதனால இங்க வந்தது எனக்கு சந்தோஷம்தான் மாமா. இன்னொரு முறை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அம்மா, மாமா, பாட்டி எல்லாரும் ஊட்டி இல்ல கொடைக்கானலுக்கு போலாம் என்று அவனை சமாதானப்படுத்தினாள். நீ சொல்றது போல அத்தைய கூட்டு போறது போல ஏதாவது ஒரு ஊருக்கு டூர் போலாம். அப்புறம் நான் கேரளாவும் ஏற்கனவே பார்த்ததுதான். ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். இது போல ஹவுஸ் போட்லயும் தங்கியிருக்கேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸோட போனது ஒரு ஜாலி. ஆனா உன்னோட இப்ப வந்திருக்கிறது ரொம்பவே ஸ்பெஷல் பொண்டாட்டி என்று கிறக்கத்தோடு சொல்ல, அவளுக்காக அவன் யோசித்ததே அவளுக்கு நிறைவை கொடுத்திருக்க அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அன்றைய இரவு கணவனாய் அவன் தேடலுக்கு மனைவியாய் மகிழ்ச்சியோடு ஒன்றி போனாள். மறுநாள் மனதில் நிறைவோடு மூணாருக்கு சென்றார்கள். அங்கு ஒரு ரிசார்ட்டில் தங்குவதற்கு முன்பே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க, பயணம் செய்த களைப்பில் ஓய்வெடுத்து பின் மதிய உணவை முடித்துக் கொண்டு சுற்றி பார்க்க செல்லலாம் என்ற திட்டத்தோடு இருவரும் அவர்கள் தங்கப் போகும் அறைக்கு சென்றனர். அது தனித்தனி குடில்கள் போல் அமைந்த ரிசார்ட் என்பதால் ஒரு பாதையில் இருந்து அங்கங்கே அமைந்திருக்கும் குடில்களுக்கு தனித்தனி பாதையாக பிரிந்து சென்றது.
அதில் அவர்கள் இருக்கப் போகும் குடிலுக்கு என்று ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்க, அதை தேடி கார்த்திக் நித்யாவை கூட்டிச் செல்ல, அவளோ சுற்றும் முற்றும் வேடிக்கை பார்த்தபடியே கார்த்திக்கின் பின்னால் சென்றாள். இருவரும் அறைக்கு சென்றதும் பயணக்களைப்பில் அப்படியே கட்டிலில் விழுந்தவர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுத்ததும், நம்ம 2 பேரும் ரெடியாகி நேரா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம் நித்தி. முதல்ல நான் குளிச்சுட்டு வரேன் என்று சொல்லி முதலில் குளித்துவிட்டு வந்தவன் பின் நித்யா குளிக்க தயாரானதும், நான் ஆபீஸுக்கு கால் பண்ணிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்ல என்ன மெனுன்னு விசாரிக்கிறேன். டிரைவரையும் கொஞ்ச நேரத்துல வர சொல்லி கால் பண்றேன். நான் செக்இன் செஞ்சோமே ரிசப்ஷன், அதுக்கு பக்கத்துல தான் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ரூமை பூட்டிட்டு வா நித்தி. இப்போ கதவை லாக் பண்ணிக்கோ என்று சொல்லிவிட்டு அவன் சென்று விட, அவன் சொன்னது போலவே குளித்து முடித்து தயாரானவள் அறையிலிருந்து வெளியே வந்து முதலில் அந்த அறை கதவை எப்படி பூட்டுவது என்று சிறிது நேரம் விழித்து போராடி ஒரு வழியாக கதவை பூட்டிக் கொண்டு வந்தவள் அப்போதுதான் அங்கங்கே பாதைகள் பிரிவது செல்வதை கவனித்தாள். எந்த பக்கம் ரிசப்ஷனுக்கு செல்ல வேண்டும் என்பது புரியாமல் ஏதோ ஒரு பாதையில் நடக்கத் தொடங்கியவளுக்கு அங்கு வரவேற்பறைக்கும் உணவு கூடத்திற்கும் அதே போல் அந்தந்த அறைக்கான எண்களோடு அம்புக்குறி போட்டிருப்பதை கவனிக்காமல் எங்கே உணவகம் என்று தேடி அலைந்தாள். இங்கே அவளுக்காக காத்திருந்த கார்த்திக் அவள் இன்னும் தேடி வராததால் அவளை தேடி அறைக்கு செல்ல, அறை பூட்டி இருப்பதை பார்த்து மனைவியை காணவில்லை என்று ஒரு நொடி பதறியவன், அவளது அலைபேசிக்கு முயற்சித்தவன், அது அணைக்கப்பட்டிருந்ததும் கோபம் கொண்டவன், ஒருவேளை வழிமாறி சென்று விட்டாளோ என்று யூகித்து அவளை தேடிச் செல்ல, சிறிது நேர தேடலுக்கு பின்புதான் அம்புக்குறியை கவனித்த நித்யா உணவு கூடம் செல்வதற்கான அம்புக்குறியை பார்த்து நடந்தபடியே உணவு கூடத்தை அடைந்தாள். அங்கே கார்த்திக் இல்லாததை பார்த்து பயம் கொண்டாள். கார்த்திக்கோ இன்னும் அவளை தேடிக் கொண்டிருந்தவன் பின் ஒருவேளை வழி கண்டுபிடித்து உணவு கூடத்திற்கு சென்றிருக்கலாம் என்று யூகித்து அங்கு வர, பதட்டத்துடன் நின்றிருந்த மனைவியை பார்த்து ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் சற்று நேரத்தில் அவனை பரிதவிக்க விட்டதால், ரூம்ல இருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வழி கூடவா தெரியாது நித்தி? இங்கிருந்து ரூமுக்கு போகும்போது அப்படி என்னத்தை பார்த்துக்கிட்டு வந்த? இப்படி ஒன்னும் தெரியாமையே எவ்வளவு நாள் இருக்கிறதா உத்தேசம்? இப்படியே இருந்து என்னோட கழுத்தறுக்க முடிவு பண்ணிட்டியா என்று கோபத்தோடு கேட்டான். ஆனால் அவன் கேள்வியில் உண்மை இருந்தாலும் அவன் அதை கேட்ட விதம் அவளை மிகவும் காயப்படுத்தியது.